ஓம் சாந்தி. 25/6/2025 காலை முரளி. முரளியின் சாரம் பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, தந்தை உங்களுக்கு புதிய உலகத்திற்காக ராஜயோகத்தை கற்பித்து கொண்டிருக்கின்றார் என்பதால் இந்த பழைய உலகம் கூட கண்டிப்பாக விநாசம் ஆக வேண்டி உள்ளது. கேள்வி: மனிதர்களிடம் எந்த ஒரு நல்ல பழக்கம் ஏற்பட்டுள்ளது என்றாலும் அதன் மூலம் கூட எந்த பிராப்தியும் ஏற்படுவதில்லை. பதில்: மனிதர்களுக்குள் பகவானை நினைவு செய்வது என்பது பழக்கமாகவே ஆகியுள்ளது. ஏதாவது விஷயம் நடந்துவிட்டதென்றால் ஓ பகவானே என்று சொல்லி நினைக்கிறார்கள். அவர்கள் முன்னால் சிவலிங்கம் நினைவில் வந்து விடுகிறது. ஆனால் சரியான அறிமுகம் இல்லாததால் பிராப்தி ஏற்படுவதில்லை. பிறகு சுகத்தையும் துக்கத்தையும் அவர்தான் கொடுக்கிறார் என்று சொல்லிவிடுகிறார்கள். குழந்தைகளாகிய நீங்களோ இப்போது அப்படி சொல்வதில்லை. ஓம் சாந்தி. படைப்பவர் என்று அழைக்கப்படும் தந்தை எதை படைக்கின்றார்? புதிய உலகை படைப்பவர். புதிய உலகம் ஸ்வர்க்கம் அல்லது சுகதாமம் என்று சொல்லப்படுகிறது. பெயரை சொல்கிறார்கள், ஆனால் புரிந்து கொள்வதில்லை. கிருஷ்ணருடைய கோயிலை கூட சுகதாமம் என்று சொல்கிறார்கள். இப்போது அது சிறிய கோவிலாக ஆகிவிட்டது. கிருஷ்ணரோ உலகத்திற்கு எஜமானராக இருந்தார். எல்லைக்கு அப்பாற்பட்ட எஜமானரை எல்லைக்கு உட்பட்ட எஜமானர் போல ஆக்கிவிடுகிறார்கள். கிருஷ்ணரின் சின்னஞ்சிறு கோவிலை சுகதாமம் என்று சொல்கிறார்கள். அவர் உலகத்தின் எஜமானராக இருந்தார் என்பது புத்தியில் தெரியவில்லை. பாரதத்தில் வசிப்பவராகத்தான் இருந்தார். உங்களுக்கும் இதெல்லாம் முன்பு எதுவும் தெரியாமல் தான் இருந்தது. தந்தைக்கு அனைத்துமே தெரியும். அவர் சிருஷ்டியின் முதல் இடை கடைசி பற்றி அறிந்தவராவார். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் யார் என்று கூட உலகில் யாருக்கும் தெரியாது. சிவன் என்பவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் ஆவார். நல்லது. பிறகு பிரஜாபிதா பிரம்மா எங்கிருந்து வந்தார்? மனிதராகத்தான் இருக்கின்றார். பிரஜாபிதா பிரம்மா கண்டிப்பாக இங்குதான் தேவையல்லவா? அவரிடமிருந்து பிராமணர்கள் உருவாக வேண்டும். பிரஜாபிதா என்றாலே வாயின் மூலம் தத்தெடுப்பவர். நீங்கள் அவருடைய வாய்வழி வம்சத்தினர் ஆவீர்கள். தந்தை எப்படி பிரம்மாவை தன்னுடையவராக ஆக்கி வாய்வழி வம்சாவளியினை உருவாக்கினார் என்று இப்போது நீங்கள் அறிவீர்கள். தந்தை வந்து இவருக்குள் பிரவேசமும் ஆனார். பிறகு இவர் என்னுடைய குழந்தையும் ஆவார் என்று கூறினார். பிரம்மாவின் பெயர் எப்படி ஏற்பட்டது, அவர் எப்படி பிறந்தார் என்று நீங்கள் அறிவீர்கள். இது வேறு யாருக்கும் தெரியாது. பரமபிதா பரமாத்மா உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் ஆவார் என்று மகிமை மட்டும் பாடுகிறார்கள். ஆனால் உயர்ந்தவரிலும் உயர்ந்த தந்தை என்பது யாருடைய புத்தியிலும் வருவதில்லை. அனைத்து ஆத்மாக்களாகிய நம் தந்தை அவர். அவரும் கூட புள்ளி வடிவத்தில்தான் இருக்கின்றார். அவருக்குள் சிருஷ்டியின் முதல் இடை கடைசியின் ஞானம் உள்ளது. இந்த ஞானமும் கூட உங்களுக்கு இப்போது கிடைத்துள்ளது. முன்னர் இந்த ஞானம் உங்களிடம் கொஞ்சமும் இருக்கவில்லை. மனிதர்கள் பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் என்று பெயரை மட்டும் சொல்லியபடி இருக்கிறார்கள். ஆனால் கொஞ்சமும் அவர்களை பற்றி தெரிந்து கொள்வதில்லை. ஆக அவர்களுக்குத்தான் புரிய வைக்க வேண்டும். இப்போது நீங்கள் புத்திசாலிகளாக ஆகியிருக்கிறீர்கள். தந்தை ஞான கடல் என்று தெரிந்துள்ளீர்கள். அவர் நமக்கு ஞானத்தை சொல்கின்றார், படிப்பை சொல்லித் தருகின்றார். இந்த ராஜயோகமே சத்யுகத்தின் புதிய உலகத்திற்காக எனும்போது கண்டிப்பாக பழைய உலகமும் விநாசமாக ஆக வேண்டியுள்ளது. அதற்காகவே இந்த மகாபாரத சண்டை ஆகும். அரைக்கல்ப காலமாக நீங்கள் பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்களை படித்து வந்தீர்கள். இப்போது தந்தையிடமிருந்து நேரடியாக கேட்கிறீர்கள். தந்தை சாஸ்திரம் எதையும் சொல்லுவதில்லை. ஜபம், தவம் செய்வது, சாஸ்திரம் முதலானவற்றை படிப்பது என இவை அனைத்தும் பக்தி ஆகும். இப்போது பக்தர்களுக்கு பக்தியின் பலன் தேவை. ஏனென்றால் முயற்சி செய்வதே பகவானை சந்திப்பதற்காகத்தான். ஆனால் ஞானத்தின் மூலம் சத்கதி கிடைக்கிறது. ஞானமும் பக்தியும் ஒன்றாக நடக்க முடியாது. இப்போது பக்தியின் ராஜ்யம்தான் உள்ளது. அனைவருடைய வாயிலிருந்தும் ஹே இறைத்தந்தையே என்ற வார்த்தைகள்தான் வெளிப்படுகின்றன. தந்தை வந்து நான் சிறிய புள்ளியாக இருக்கின்றேன் என்று தனது அறிமுகத்தை கொடுத்தார் என இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள்.
புள்ளியாகிய எனக்குள் அனைத்து ஞானமும் நிரம்பியுள்ளது. ஆத்மாவில்தான் ஞானம் இருக்கிறது. அவர் பரமபிதா பரமாத்மா என்று அழைக்கப்படுகிறார் என்று இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்கள். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. சிவபாபாவை தனது வாரிசாக ஆக்கிக்கொண்டு அனைத்தையும் அவருக்கு பரிமாற்றம் செய்து கொள்ள வேண்டும். வாரிசாக ஆக்கிக்கொண்டு சரீர நிர்வாகமும் செய்ய வேண்டும். ட்ரஸ்டி என்று புரிந்து கொண்டு இருக்க வேண்டும். பணத்தை எந்த பாவச் செயலிலும் ஈடுபடுத்தக்கூடாது. 2. சுயம் ஞானக்கடல் தந்தை வந்து நமக்கு கற்பித்து கொண்டிருக்கின்றார் என்று உள்ளுக்குள் குஷியில் குதூகலம் ஏற்பட வேண்டும். புண்ணிய ஆத்மா ஆவதற்காக பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும். மாயையின் புயல்களைக் கண்டு பயப்படக்கூடாது. வரதானம். சத்தியத்தின் ஆதாரத்தினால் ஒரு தந்தையை வெளிப்படுத்தக்கூடிய பயமற்ற அத்தாரிட்டி ஸ்வரூபம் ஆகுக. சத்தியத்தின் ஆதாரத்தில் ஒரு தந்தையை பிரத்யக்ஷம் செய்யக்கூடிய பயமற்ற அத்தாரிட்டி ஸ்வரூபம் ஆகுக. விளக்கம். சத்தியத்தன்மைதான் தந்தையை வெளிப்படுத்துவதற்கான ஆதாரம் ஆகும். பாபாவை வெளிப்படுத்துவதற்காக பயமற்ற மற்றும் அத்தாரிட்டியின் சொரூபமாகி நீங்கள் பேசுங்கள். சங்கோஜத்துடன் அல்ல. எப்போது அநேக வழிமுறைகளை பின்பற்றுபவர்கள் ஒரு விஷயத்தை மட்டும் ஏற்றுக்கொள்ளுவார்களோ, அதாவது நம் அனைவருக்கும் தந்தை ஒருவர் மற்றும் அவர்தாம் இப்போது வந்து தனது காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார், நாம் அனைவரும் அந்த ஒருவரின் குழந்தைகள் ஆவோம், ஒருவர் மற்றும் இந்த ஒன்றுதான் யதார்த்தம், இப்படி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் வெற்றி கொடி ஏற்றப்பட்டுவிடும். இந்த சங்கல்பத்துடன் முக்திதாமத்துக்கு செல்வீர்கள். பிறகு எப்போது அவரவர் பார்ட்டை நடிக்க வருகிறீர்களோ அப்போது முதலில் இந்த சமஸ்காரம் வெளிப்படும். கடவுள் ஒருவரே என்பது. இதுதான் பொன்னுலகத்துக்கான நினைவு ஆகும். ஸ்லோகன். சகித்து கொள்ளுவதுதான் தனது சக்தி ரூபத்தை வெளிப்படுத்துவது ஆகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் வெகு காலம் கழித்து மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. ஆன்மீக நிலையில் இருக்கும் பயிற்சி செய்யுங்கள். அந்தர்முகி ஆகுங்கள். எப்படி இந்த தேகம் தெளிவாக தெரிகின்றதோ அதுபோல தனது ஆத்தும சொரூபம் தெளிவாக தென்பட வேண்டும். அதாவது அனுபவத்தில் வரவேண்டும். நெற்றியில், அதாவது புத்தியின் ஸ்மிருதி மற்றும் திருஷ்டி மூலம் ஆன்மீக சொரூபத்தை தவிர வேறெதுவும் தென்படக்கூடாது அல்லது நினைவில் வரக்கூடாது. அதுபோல நீங்கள் நிரந்தர தபஸ்வி ஆகிவிடுங்கள். அப்போது ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் நன்மையின் சுபமான சங்கல்பங்கள் உருவாகும். யாரேனும் தங்களின் சமஸ்கார சுபாவத்தின் வசப்பட்டு உங்கள் புருஷார்த்தத்தில் பரீட்சைக்கு நிமித்தமாக இருந்தாலும் அவருக்காகவும் நன்மையின் சங்கல்பத்தை உருவாக்க வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி.